அவன் வந்துட்டான் பாருடி. வந்துட்டானே, எதையான்னு சொல்லி சமாளிங்க நீங்களே. வாடா. என்னம்மா எங்கம்மா போறீங்க? நல்லா கிளம்பி உட்காந்துட்டு இருக்கீங்க. போறீங்க இல்லடா, ஆ. நம்ம எல்லாரும் தான் போறவா. நம்மளா? நம்ம எங்க போறோம்? ஏய், எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கணும் மாடி. வானா வர வேண்டியதானே. சும்மா ஏங்க இருங்க, எப்ப பார்த்தாலும் புள்ள ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எங்க எங்க இங்க பாருங்க. கோயிலுக்கு போறேன்டா. கோவிலுக்கா? எதுக்கு திடீர்னு? ஆ, அது சொல்லுமா. அது வந்து என்னடி யோசிக்கிற? நாளைக்கு ஜனனியோட பிறந்த நாள் இல்ல? ஆ, ஆமாடா. அத சொல்ல வேண்டியதானே. எங்க இங்க பாருங்க. ஜனனிக்கு பிறந்த நாள், அதான் குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு. பாத்தீங்களா, ஜனனியோட பர்த்டேவை நானே மறந்துட்டேன், நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க. சரி, அவ எங்க? அவ இல்லாமலா போறோம்? ஆ, அவ நிலாவை கூட்டிட்டு முன்னாடியே போயிட்டாப்பா. போயிட்டாளா? அப்பனா சரி. சரி வாடி, டைம் ஆகுது. கோயில் மூடிட்டாங்கன்னா போறதே வேஸ்ட். சும்மா பேசிட்டே இருக்காத. எங்க இங்க ஆமாடா, வா, பாருங்க. நேரம் ஆகுது, கோயிலுக்கு மூடிடுவாங்க. அம்மா ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்கம்மா, மூஞ்சாவது கழுவிட்டு வரேன். ஏய், கோயில் மூடிடுவாங்கடா, புரிஞ்சுக்கடா. வா. சரி. ஏய் வாடா போலாம். அம்மா இன்னிக்கே எதுக்கு போனோம்னு எனக்கு இங்க தெரியலையே. பாருங்க. அம்மா எதுக்கும் ஒரு தடவை ஜனனிக்கு ஃபோன் பண்ணிடுறேன். ஏதாச்சும் வேணும்னா எடுத்துட்டு போயிடலாம்ல, திரும்ப வர முடியாது. ஏய், அதெல்லாம் கேட்டாச்சுடா, எல்லாம் எடுத்துட்டு போயிட்டா. வா, நீ வந்தா போதும். இன்னைக்குன்னு பார்த்து எவ்வளவு கேள்வி கேட்கறான் பாத்தியா? அம்மா இல்லம்மா, ஒரு தடவை எதுக்கும் கால் பண்ணிடுறேம்மா. ஓ, புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறானே. என்ன பண்றது? எடுக்க மாட்டேங்கிறாளே. டேய், கோயில்ல சைலண்ட்ல போட்டிருப்பாடா, இது கூட தெரியாதா உனக்கு? ஏய், முதல்ல அவனை வர சொல்லுடி. நேர்ல போய் எல்லாத்தையும் பேசிக்கலாம். வாடா, நேரம் ஆகுதுடா. எ- வாடா, நேர்ல போய் பேசிக்கிறலாம். சரி வாங்க. ஷோ, என்னடா ஆச்சு? அம்மா வண்டி சாவிய எங்க போ? சாவியா? ஏய் போடி, பார்த்து தொலைக்க போறான். ஷோ, இங்க போட்டிருக்கேன். எங்க? ஐயோ, அம்மா ஜனனி கோயிலுக்கு போயிருக்கான்னு தானே சொன்னீங்க? ஆமாண்டா, ஏன் கேக்குற? வீட்டு சாவியை கொடுங்க. எதுக்குடா? கோயிலுக்கு டைம் ஆகுதுல்ல. ஏய், அவனை வர சொல்லுடி. கோயிலுக்கு டைம் ஆச்சு. முதல்ல அவனை வர சொல்ல அவனை. ஜனனியும் நிலாவும் கோவில்ல இருக்காங்கல்ல, என்ன நடிப்பு நடிக்கிறீங்க என்கிட்டயே? வீட்டு சாவியை கொடுங்க. என்னங்க, பாத்துட்டான். தெரிஞ்சிருச்சுல. சரி விடு, சமாளிச்சுக்கலாம். ஏய் ஜனனி, ஏய் இங்க பாருடி, பாரு. ஒரு நிமிஷம் இரு, பதறாத. என்ன ஆச்சு? அழாம சொல்லு. நிலா எங்க? அத்தையும் மாமாவும் என்ன உள்ள வச்சு பூட்டிட்டு நிலாவை எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டாங்க. ஓ, அதுக்கு தான் உன் மேல பாசம் இருக்கிற மாதிரி அவ்வளவு நடிப்பு நடிச்சாங்களா? வா. அம்மா நிலா எங்க? எனக்கு தெரியாதுடா,
தெரியாதா இல்லை சொல்ல முடியாதா? ஆமாண்டா, சொல்ல முடியாது. நாங்க தான் கொண்டு போய் விட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணணுங்கிற? இப்போ நிலா எங்க இருக்கான்னு நீங்க சொல்லல. மாமா ப்ளீஸ் மாமா, உங்க காலில் வேணா விழறேன். ப்ளீஸ் நிலாவை என்கிட்ட கொடுத்துருங்க மாமா. ஏண்டி குழந்தைய கொண்டு வந்து வச்சுக்கிட்டு ஆட்டமாடி ஆடுற? மாமா எந்திரிமா, அது சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்தாச்சு. இனிமேலாவது நாம நிம்மதியா இருக்கலாம். மாமா எங்கன்னு சொல்லுங்க மாமா. நிலாவை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க. அவ நான் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவா. இனிமே நாங்க உங்க பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டோம். ஏய் எந்திரி, சொல்றேன்ல எந்திரி, அழாத. இவ்வளோ நடந்த அப்புறம் ஒரு உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லணும். பொண்ணு பார்க்குற அன்னைக்கே அவள் என்கிட்ட சொல்லிட்டா, இந்த குழந்தை இங்கே இருந்தால் தான் அவளும் இங்கே இருப்பான்னு. நான் தான் அந்த குழந்தைய பார்த்துக்கிறேன்னு அவளை இங்கே கூப்பிட்டு வர சொன்னேன். என்னை நம்பி வந்த பொண்ணுமா, நான் தான் பார்த்துக்கணும், பார்த்துப்பேன். என்னால் அவள் இப்படி கஷ்டப்படுறத பார்க்க முடியலம்மா. புரிஞ்சுக்கோங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்றேன். நிலா எங்க இருக்கான்னு சொல்லுங்க ப்ளீஸ். ஏண்டா நேத்து வந்தவளுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறியே, உன்னை பெத்து வளர்த்த அம்மா அப்பா பத்தி கொஞ்சமாவது யோசித்து பார்த்தியாடா? அம்மா, அதெல்லாம் அவன் யோசிச்சிருந்தானா அவன் ஏன் இப்படி பேச போறான்? இப்ப என்னம்மா நான் உங்களை பத்தி யோசிக்கல? அந்த குழந்தைய விட உங்களுக்கு உங்க கௌரவம் பெருசா போச்சுல. அக்கம் பக்கத்துல இருக்க 1000 பேசுவாமா. அதுக்காக நம்மளை நம்பி வந்தவங்களை நம்ம விட்டு கொடுக்க கூடாதுமா. நிலாவை எங்க கொண்டு போய் விட்டீங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுங்கம்மா ப்ளீஸ். டேய், நாங்க உங்க நல்லதுக்கு சேர்த்து தாண்டா சொல்றோம். சரி விடு, குழந்தைய நாங்க ஏய். என்ன புள்ள பாஸ் அப்படியே பொத்துக்கிட்டு வருதா? குழந்தை எங்க இருக்குன்னு ஏதாவது வாயை திறந்த அதை அனுப்புன இடத்துக்கு உன்னை அடிச்சு வெளியே அனுப்பிடுவேன், ஜாக்கிரதை. மா விடுங்க, நிலா எங்கன்னு நீங்க சொல்ல தேவையில்லை, நானே பார்த்துக்கிறேன். ஜனனி நீ வா. எங்க எங்கன்னு தெரியாம எங்கெங்க போய் தேடுறது? மாமா ப்ளீஸ் மாமா, எங்கன்னு சொல்லுங்களேன். ஏய், அந்த ஆள்கிட்டலாம் அவளை கெஞ்சிட்டு இருக்காத, ஒர்த்தே இல்லை. நீ வா, இன்னிக்குள்ள நிலா நம்ம கிட்ட இருப்பா, என்ன நம்பு. இதை யார் தடுக்கிறான்னு நானும் பார்க்குறேன். வா. டேய் டேய், என்னங்க இவே எங்கேயோ போய் அலைய போறானோ? குழந்தை இருக்கிற இடத்த ஏய், ஏதாவது வாயை திறந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். அமைதியாவா. எங்க என்னங்க பண்றது இப்போ? நிலாவை எங்க கூட்டு போய் வச்சிருக்காங்கன்னே தெரியல. பாவம் குழந்தை, நான் எல்லாமே என்ன பண்றாளோ. ஏய் ஃபீல் பண்ணாத, நான் யோசிக்கிறேன். அது சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்தாச்சு. அதான் உங்க சித்தி வீடு இருக்குல்ல, அங்க கொண்டு போய் விட்டுட்டு போலாமா? ஜனனி, நிலாவை எங்க கொண்டு போய் வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். எங்கங்க? வா சொல்றேன். வாங்க மாப்பிள்ள. வா ஜனனி, உட்காரு. மாப்பிள்ளைய உட்கார சொல்லுமா. போதும் ஆண்டி, நடிக்காதீங்க. நாங்கள் ஒன்றும் உங்கள் வீட்டில் உட்காந்து விருந்து சாப்பிட வரல. என்ன மாப்பிள்ள, ஏதாவது கோவமா இருக்கீங்களா? இவ ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாளா? ஏய், என்னடி பண்ண? மாப்பிள்ளை ஏன் கோவமா இருக்காரு? நடிக்காதீங்க. உங்களுக்குலாம் ஈவி இறக்கமே இல்லைல்ல. நான் தான் பிரச்சனை வேணான்னு உங்களை விட்டு போயிட்டேன்ல. அப்புறம் தேடி தேடி எங்களுக்கு வந்து குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கீங்க. எங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? ஏய் ஜனனி, என்ன லூஸ் மாதிரி பேசுற? நான் என்ன பண்ண? நீ என்ன பேசுறனே எனக்கு தெரியல. சித்தின்னு பாக்குறேன். இல்ல இல்லனா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவடி? இருங்க ஜனனி, இரு. குழந்தை எங்கன்னு சொல்லுங்க, நாங்கள் கூட்டிட்டு கிளம்புறோம். எந்த குழந்தை? நிலா எங்க? நிலா எங்கன்னு என்கிட்ட கேட்டா? அவ உங்க வீட்டுல தானே இருந்தா? எங்களுக்கு எல்லாம் தெரியும். நிலாவை கொடுங்க, நாங்கள் போகிறோம். மாப்பிள்ள என்ன விளையாடுறீங்களா?
நீங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்துட்டு நிலா எங்கன்னு கேக்குறீங்க? சத்தியமா எனக்கு தெரியாது மாப்பிள்ள. அப்படியா? தெரியாதா? சரி, எங்கள் அப்பா கால் பண்ணி ஸ்பீக்கரில் போடுங்க பார்க்கலாம். அதெல்லாம் எதுக்கு? நான் போட முடியாது. நான் ஏன் போடணும்? ஜனனி, இது வேலைக்காகாது. நீ போலீஸ்க்கு கால் பண்ணு. கொடுங்க. இந்தா, போலீஸா? போலீஸ்லாம் எதுக்கு மாப்பிள்ள? தெரியுதுல்ல, அப்போ ஃபோன் பண்ணி ஸ்பீக்கரில் போடுங்க. இதோ ஃபோன் பண்ணிட்டாங்க. ஹலோ ஹலோ, இங்க பாருங்க, உங்க பையனும் ஜனனியும் இங்க வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. மாமா அவங்க 2 பேரும் என்ன வேணா பிரச்சனை பண்ணிட்டு போட்டுமா, நீ பாட்டு குழந்தை அங்கதாருன்னு சொல்லிட போற. மாட்டீங்களா? என்னடி போனை கட் பண்ணிட்டாங்க? ஒருவேளை போன் ஸ்பீக்கர்ல இருந்திருக்குமோ? அப்ப நான் பேசுனது 2 பேர் கேட்டிருப்பாங்களோ? ம்ஹும். என்ன சொல்லாதன்னு சொல்லிட்டு இப்ப நீங்களே எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. குழந்தைங்க சொல்லுங்க. எங்கன்னு கேட்குறேன்ல, சொல்லுங்க. ரூம்ல இருக்கா மாப்பிள்ள. ஜனனி போ. நிலா 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 இங்க பாரு. நிலா நிலா, நிலா ஏய் தூக்குடி. நிலா வா. நிலா நிலா இங்க பாருடா. டாக்டர், நிலாக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு பேனிக் அட்டாக் தான். வைட்டல்ஸ்லாம் ஸ்டேபிளாக இருக்குது. இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன ஸ்கேன் எழுதியிருக்கேன். Okay, நாளைக்கு பாப்பா ரிப்போர்ட் வரட்டும், என்னன்னு பார்ப்போம். இப்போதைக்கு டேப்லெட்ஸ் கொடுத்துருக்கேன். டேக் கேர். பார்ப்போம். ஃபாலோ தேங்க்யூ பண்ணிக்கோங்க. டாக்டர். பார்ப்போம். சொன்னல, பயப்படாத, ஒன்றும் இல்லை. ஏன் டாக்டர் அட்டெண்டர் கிட்ட போய் சொன்னீங்க? உண்மையே சொல்லியிருக்கலாமே. இருமா, ஸ்கேன் ரிப்போர்ட் வரட்டும். சும்மா டவுட்டுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லலாம். சரி ஜனனி, ஃபீல் பண்ணாத, சரியாயிடும். ம் டாக்டர் சொன்ன டேப்லெட்ஸ்லாம் போட்டு தூங்கவை. ம், சரி, நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. நான் வந்து சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஜனனி, ம் உன் ட்ரெஸ் எல்லாம் எவ்வளோ முடியுமோ பேக் பண்ணிக்கோ. மிச்சத்தை அப்புறமா வந்து எடுத்துக்கலாம். ம், ஒரு சரிங்க. 2 நாளில் போகிற மாதிரி இருக்கும். ஏய், ம் என்னன்னு கேள்டி. டேய் எங்கடா போறீங்க? குழம்பூத்து. ஆ டேய் உன்னதான்டா கேக்குறேன். எங்கேயாவது ஊருக்கு போறீங்களா? ஜனனி நீயாச்சும் சொல்லுமா? டேய் கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல, சொல்லுடா. இப்போ என்ன சொல்லணும் உனக்கு? நாங்கள் 2 பேரும் தனி கொடுத்தோம் போகிறோம், போதுமா? விடு. டேய் தனி கொடுத்தனா வேணாண்டா, நீ எங்க கூட இருடா. இங்க இருந்து அனுபவிச்சதெல்லாம் போதும் அத்தை, விடுங்க. நாங்க தனியா போய் நிம்மதியா இருக்கோம். நீங்க தனியா போய் நிம்மதியா இருப்பீங்கம்மா. ஆனா நாங்க நீங்க இல்லாம நிம்மதியா எப்படிம்மா இருப்போம்? அத கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? ஆமாம்மா, இப்போ நாங்கள் இல்லாமல் தான் நீங்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கீங்க இல்லை? டேய் பின்ன என்னடா, உனக்காக தாண்டா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எனக்காக ஒன்றும் பண்ண வேணாம்மா. எனக்காக பண்ணால் ஒன்றே ஒன்று பண்ணுங்க, எங்களை நிம்மதியாக விடுங்க. டேய் இப்படியெல்லாம் பேசாதடா. ஏங்க மரம் மாதிரி உட்காந்துருக்கீங்களே, ஏதாவது பேசுங்களே. பாருங்க எப்படி பேசுறான்னு. ஏதோ ஒரு குழந்தைய பார்த்துட்டு நம்ம குழந்தைய விட்டுருவோம் போல இருக்கே. ஏய், அவங்கள இங்கேயே இருக்க சொல்லு. தனி கொடுத்துட, ஒன்றும் போக வேண்டாம். அது ஏன் இஷ்டம்மா, யார் சொல்லியும் கேட்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. திமிர பாத்தியா? இத்தனை வருஷமா என் பேச்சை கேட்காம தான் வளர்ந்துட்டான் அவன். அம்மாடி ஜனனி, நான் சொல்றது கேளுமா. தனி கொடுத்துடலாம், ஒன்றும் வேண்டாம், இங்கே இருங்க. அப்போ குழந்தை? குழந்தையும் நம்ம கூடயே இருக்கட்டும், நாங்கள் பார்த்துக்கிறோம். அது இல்ல மாமா. ஏம்மா அதான் சொல்றாருலம்மா மாமா, நம்புமா. ஏதோ எங்க பிள்ளை மேல இருக்கிற பாசத்துல அப்படி பண்ணிட்டோம்.
எங்களை மன்னிச்சிருமா. ஐயோ அத்தை, நீங்க போய். நான் நம்புறேன் அத்தை, விடுங்க. சரிம்மா, சாப்பிட்டு உள்ளே போய் படுங்க. குழந்தை ரொம்ப நேரம் தனியாக இருக்கிறா. சரி அத்தை, சாப்பிட்டு வாங்க. ம். எங்க ம். அத்தை மாமா இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லடி, அவங்க இன்னும் திருந்தின மாதிரி எனக்கு எதுவும் தோணலடி. அவங்களாம் அவ்வளோ சீக்கிரம் திருந்திட மாட்டாங்க ஜென்னி. நீங்க தேவையில்லாம யோசிக்கிறீங்க. அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணி பேசினாங்க தெரியுமா? ம் ம். ம் தேங்க்ஸ். ஏய், உன் தேங்க்ஸ்க்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? அப்போ வேற? வேற ஜனனி பசிக்குது. சரி, கூட்டிட்டு வா. மொட்டை மாடிக்கு போய் சாப்பாடு ஊட்டும். ம். ம். வா வா. ம், சாப்பிடு. சாப்பிட மாட்டேன். என்ன நிலா, 2 வாய் தான் இருக்கு, சாப்பிடு. போதும். ஆவாங்க. ஹலோ. ஜி, இதோ வந்துட்டேன் ஜி. 10 மினிட்ஸ். ஜெனி கால் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் சீக்கிரம் சாப்பாடு விட்டுமா, டைம் ஆகுது, கிளம்பணும். தோ டைம் ஆகுதான், சாப்பிடு சாப்பிடு. இரு இரு. ஆ. அம்மாடி ஜனனி, இன்னைக்கு உன்னோட பிறந்த நாளுக்கு வீட்டில் சின்னதாக பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்மா. அக்கம் பக்கம்லாம் வேற கூப்பிட்டுருக்கோம். எதுக்கு மாமா அதெல்லாம்? அம்மாடி ஜனனி, உன் பிறந்த நாளுக்கு எங்களுக்கு கேக்கு வெட்டி கொண்டாடணும்னு ஆசை இருக்காதம்மா. அக்கம் பக்கத்தில் எல்லாரும் சொல்லணும், எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க. சரின்னு சொல்லுமா. ஏய், ஒரு நாள் அவங்க ஆசைக்கு பண்ணட்டும், விட. நான் ஈவினிங் வரும்போது நிலாவை செக்கப் முடிச்சுட்டு கூப்பிட்டு வந்துடுறேன் சீக்கிரம். ம் ம். வா போகலாம். இந்தா சீக்கிரம் சாப்பிடு. இந்தா தண்ணி குடி. ம், வா. ஏங்க இப்படி பண்றமே சரியா வருமா? அக்கம் பக்கத்துல உள்ளவங்க நாளைக்கு நம்மளையும் சேர்த்து தப்பா பேசிட்டா? பேசட்டும், அதுதான் தேவை. இன்னைக்கு வரவங்க அந்த குழந்தைய பத்தி அவங்க பேசுற பேச்சுல அவன் நாண்டுகிட்டு தொங்கணும். வா உள்ள. சபா. மாமா, ஆ. ஜூஸ் ஊத்தி வச்சிட்டேன். எல்லாரும் எங்க இருக்காங்க இதோ கேக்குறீங்களா? கேக்குறேம்மா. ஜனனி, உங்களை யார் இங்க வர சொன்னது? அம்மா ஜனனி, பாவமா அவங்க எங்க கூட சேர்ந்து ஏதோ பண்ணிட்டாங்க. ஆமாம்மா, நாங்க சொல்லிதாம்மா அவங்க வந்தாங்க. அது இல்லாம நாங்க சொல்லிதாம்மா அவங்க எல்லாமே பண்ணாங்க. எங்களை மன்னிச்ச மாதிரி அவங்களையும் மன்னிச்சிருமா. சாரிடி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டு என்னை மட்டும் ஒதுக்கிடாதீங்க ப்ளீஸ். விடுங்க சித்தி, அழாதீங்க. உள்ள வந்து உட்காருங்க, ஜூஸ் எடுத்துட்டு வரேன். வாங்க உட்காருங்க. ஏய் நிலா, அதெல்லாம் தொடக்கூடாது, அடி வாங்க, சும்மா இரு. வாங்க. வாங்க டாக்டர். நேற்று செக்கப் வர சொல்லியிருந்தீங்க. ம். ஆமாம், செக்கப்புக்கு வர சொல்லியிருந்தேன். மதர் இல்லையா? அம்மா அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே, ஸோ வீட்டில் ஒரு சின்ன கெட் டுகெதர் இருக்குது, அதான் வர முடியல. ஓகே ஓகே, உங்கள் ரிப்போர்ட் பார்த்துட்டேன் ஆக்சுவலி. ஓகே டாக்டர். சின்ன வயசில் ஏதாவது ஆக்சிடென்ட் அந்த மாதிரி ஏதாவது ஆயிருக்கா உங்களுக்கு பாப்பாவுக்கு? மேபி இருக்கலாம் டாக்டர். ஏன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ரிப்போர்ட்டில் வந்து க்ரானிக் செப்டியூமன் ஹிமரேஜ் இதோட எஃபெக்ட்ஸ் தெரியுது. ஓகே. இது என்னன்னா, குழந்தை மூளையில் இரத்த கசிவு இருக்குது. ஒன்றும் பயப்பட வேண்டாம். பட் சின்னதாக ப்ராப்ளம் இருக்குது, சரி பண்ணிக்கலாம். சர்ஜரி பண்ணி தான் சரி பண்ணுற மாதிரி இருக்கும். மேஜர் இஷ்யூ இல்லை, பட் அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு அன்கான்சியஸ் ஆகிறது, உயிருக்கு ஆபத்தாகிற வாய்ப்புகள் இருக்குது.
ப்ரோ ப்ரோ கேட்குதா? டாக்டர் உங்ககிட்ட தான் சொல்கிறேன். நீங்கள் டைம் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிடும். எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. லேட் பண்ணக்கூடாது, சீக்கிரம். நான் வீட்டில் பேசிட்டு சொல்கிறேன் டாக்டர். சரி, லேட் பண்ணாதீங்க, கொஞ்சம் சீக்கிரமாக டிசைட் பண்ணுங்கள். ஓகே டாக்டர், தேங்க்ஸ். ஓகே, டேக் கேர். வானிலா போகலாம். என்னங்க இவனையும் காணா புள்ளையும் காணா? என்ன கேட்டா அவளை கேள்டி. ஏம்மா ஜனனி, ஆ இங்க வாமா. என்னம்மா இன்னும் அவனையும் காணா புள்ளையும் காணா? அதான் அத்தை, எனக்கும் தெரியல. அப்பவே கிளம்புறேன்னு சொன்னாரு, ஆனா இன்னும் காணும். போன போட்டு பாருமா. அத்தை ஃபோன் எடுக்க மாட்டாரு அத்தை. மா கேக்கு வேற கட் பண்ணோம், எல்லாரும் வந்துட்டாங்க. என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கான்? லேட் ஆகுதுன்னா சொல்லணும்ல. இருங்க மாமா, இன்னொரு தடவை கால் பண்ணி பார்க்கறேன். ஏம்மா ஜனனி, என்னம்மா வர்றானா இல்லையா? இதோ அத்தை பக்கத்துல வந்துட்டேன்னு சொன்னார் அத்தை. இதோ வந்துட்டார் அத்தை. நீ சீக்கிரம் போய் ரெடி பண்ணிட்டு கூட்டிட்டு வாமா. என்னாச்சுங்க, ஏன் இவ்வளோ நேரம்? என்னாச்சு? இல்லைம்மா, ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டாக்டர் என்ன சொன்னாரு? டாக்டர் இல்லை, ஜென்ரல் செக்கப் தான், ஒன்றும் இல்லை. சரிங்க, அதுக்கே அப்படி சொல்றீங்க? சரி வாங்க, வந்து ரெடி ஆகுங்க. எல்லாம் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வா போய் ரெடி ஆகலாம். கோச்சுக்கிறாதீங்க, ஒரு 5 நிமிஷம் இப்ப ரெடி ஆயிட்டு வந்துருவாங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும், பொறுமையா வரட்டும். நீங்க போவீங்க பொறுமையா, நான் போய் நேரத்துக்கு சமைக்க வேண்டாம்? ஆமா, நீங்க என்ன பிரியாணியா போடுறீங்க? இருந்து பொறுமையா சாப்பிட்டு போறதுக்கு. நான் தான் அப்பவே சொன்னேன்ல. விடு விடு. அழகா இருக்கு, போலாமா? வா போலாம். ஏங்க கிளம்பலையா நீங்க இன்னும்? நான் பாப்பாவை கூட்டு முன்னாடி போறேன், நீங்க வாங்க. விளையாடலாம். ஏம்மா ஜனனி, அத்தை. எல்லாருக்கும் ஜூஸ் கொண்டு வாமா, காலி ஆயிடுச்சுல. சரி அத்தை. நில்லுங்க, ஜூஸே கொடுத்து ஏமாத்த பார்க்குறீங்களா? இல்ல ஸ்நாக்ஸ் கூட இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன். மாமா இருமா, ஸ்நாக்ஸ்லாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். குழந்தை அழகா இருக்கே, பேர் என்னம்மா? பேர் தெரியாதா? நிலாவா, கல்யாணத்துல பார்க்கல? ஓ நிலாவா? யாரோட குழந்தைமா அது? அது என் அக்காவோட குழந்தை. சும்மா நடிக்காதீங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும் யாரோட குழந்தை. என்ன தெரியும் உங்களுக்கு? இவ என்னோட அக்கா குழந்தை தான், நம்புங்க. அத்தை மாமா என்ன பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க? சொல்லுங்க. இதோ இருமா. அதானே, என்ன தெரியும் உங்களுக்கு? சொல்லுங்க கேட்போம். அதான், அது அவங்க குழந்தை தானே. புருஷன் விட்டு ஓடி போயிட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த குழந்தையோட இங்கே செட்டில் ஆயிட்டாங்க. இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. எனக்கு இதான் முதல் கல்யாணம். நிலா என்னோட அக்கா குழந்தை. நடிக்காத, ஓகே? உன் கதை ஊருக்கே தெரியும். எப்படி இப்படிலாம் சீன் போட்டா மட்டும் எல்லாரும் நம்பிடுவாங்களா? நீங்களும் ஒரு பொண்ணு தானே, ஒரு பொண்ணா இருந்துட்டு இப்படி பேசுறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? குழந்தை பெத்துக்கிறது ஒருத்தன் கூட, அவனை விட்டுட்டு வாழ்றது இன்னொருத்தன் கூட. உனக்கே வெக்கம்ல, நீ எங்களை சொல்ல வந்துட்டியா? என்னப்பா இப்படியெல்லாம் சொல்றீங்க? அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா, தப்பு. இப்போ என்ன தெரியணும் உங்க எல்லாருக்கும்? நிலா யாரோட குழந்தைன்னு தெரியணும், அவ்வளோதானே? வா.
நேத்து வரைக்கும் இவ ஜனனியோட அக்கா குழந்தை. இந்த நிமிஷத்துல இருந்து இவ என்னோட குழந்தை. இவ என்னோட பொண்டாட்டி. என்னடி இவன்? இதுல உங்க யாருக்காச்சும் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? இருந்தா இப்பவே வீட்டை விட்டு வெளில போங்க. ஏய் வா, இதுக்கு தானே நல்ல கூப்பிட்டீங்க? மருமக. ஏம்மா புடிங்க. நல்ல மரியாதை ஏம்மா கொடுத்தீங்க. இருங்கம்மா. ஏம்மா போகாதீங்க. எங்க- தம்பி இருப்பா. தம்பி ஏம்மா தம்பி, இருங்கம்மா போதுப்பா. தம்பி. தம்பி இங்க போறாங்கங்க. போட்டு விடு. ஓசி சோருக்கு வந்துட்டு ஓவரா பேசிட்டு இருக்கானு. எங்க கால் வருது பாருங்க. எங்க யாரு? டாக்டர் இப்ப கால் பண்றாரு. ஹலோ டாக்டர்.